மித்ரா மேடம், பவானி மேடம் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நீங்க சொன்ன அந்த பாரதி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். ஏன்னா நமக்கு பொண்ணுங்க விஷயத்துல நிறைய எத்திக்ஸ் இருக்கு. அவங்கள பத்தி சொல்லுங்க. ஏய், அவ ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவ என் வாழ்க்கையவே அழிக்க வந்திருக்கா. அவகிட்ட இருந்து என் வாழ்க்கைய நீ தான் காப்பாத்தணும். நீங்க சொல்றதுல வச்சு பார்த்தா அவ என்ன மாதிரி பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வரேன். அப்புறம் உங்க வீட்டு அட்ரஸ், லொகேஷன் எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. யா ஷூர், இப்பவே அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி. அவன் வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. அந்த குமார் தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவன் வந்து பண்ற அலப்பறையில பாரதி தடுமாறி நிக்க போறான். நீ வா, நம்ம போய் பாப்போம். வா குமார், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வா போலாம். வா வா, இங்க பாரு, சரியான டைமுக்கு தான் வந்திருக்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி, நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, ரெடியா இருக்கு. ஆமா, இது யாரு? இது என் அத்தை பொண்ணு நந்தினி, நம்ம ஆளுதான். சரி, இங்க பாரு, உன் டிராமாவை இப்பவே ஸ்டார்ட் பண்ணு. பாரதி பாரதி எங்க இருக்க? என்னை ஏமாத்திட்டியே, அப்படி இப்படின்னு கேளு. எல்லாரும் வருவாங்க. அப்புறம் உன் நடிப்ப பக்காவா ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். ஏய் குமார், இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் பாரதி கூப்பிடு. இந்த நிமிஷம் எல்லாருமே வீட்டுல தான் இருக்காங்க. மித்ரா, 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 என்ன மித்ரா, என்ன இப்படி ஏமாத்திட்டியே? என்ன மித்ரா, இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மித்ரா. குமார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்போதைக்கு ஏன் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க? பாரதின்னு சொல்லு. நீ இது நியாயமா சொல்லு மித்ரா. உயிருக்கு உயிரை பழகிட்டு நீ பாட்டுக்கு என்ன மறந்துடுன்னு சொல்றியே. நமக்குள்ள நடந்ததெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா? சொல்லு மித்ரா. நான் இல்லாம உன்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு மித்ரா? நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு மித்ரா. நான் சத்தியமா சொல்றேன், நானும் மித்ரா வந்து லவ் பண்ணோம். எங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட ஆயிடுச்சு. ஆனா மித்ரா, முழு பூசணிக்காய சாப்பாட்டுல மறைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள நடந்த கல்யாணத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவ மறைச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா எனக்கு இந்த விஷயமே மித்ரா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனப்பதான் தெரிஞ்சது. அங்க வேலை பார்க்கிற என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னப்பதான் மித்ரா எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறதே எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் மித்ரா கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா மித்ரா என்கிட்ட பேசவே தயாரா இல்ல.
அதனாலதான் வேற வழியே இல்லாம நான் இங்க வர வேண்டியதா போயிடுச்சு. நாங்க காதலிச்ச காலங்களை மித்ரா வேணா மறந்திருக்கலாம், ஆனா என்னால எதையும் மறக்க முடியாது. அடி பாவி, இது என்ன கொடுமை? இவளுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதையெல்லாம் இருக்கும் போல இருக்கு. மித்ரா, அவன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்னடான்னா புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி எதுவும் பேசாம அப்படியே நின்னுகிட்டு இருக்க. இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ பாட்டி, சத்தியமா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நானே இவன் பேசுறத கேட்டு ஷாக் ஆகி என்ன பேசுறதுனே தெரியாம வாயடைச்சு போய் நிக்கிறேன். இவன் வாய திறந்தாலே பொய். இவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. எப்படி மித்ரா, எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? என்ன பார்த்தா யாருன்னு தெரியலன்னு சொல்ற? தப்பு மித்ரா, இது கொஞ்சம் கூட சரியில்லை. பாத்துக்கோ, லவ் பண்றப்போ நான் இல்லனா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு என்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்க, எத்தனை தடவை அழுதுருக்க. நீயா இப்படி பேசுறேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீயும் நானும் உருகி உருகி லவ் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? வேணாம் மித்ரா, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை நீ சொல்லி நான் கேட்டா என் நெஞ்சு வெடிச்சு இந்த இடத்துல நான் செத்துருவேன். மித்ரா, என்ன பார்த்து யாரும் தெரியாதுன்னு சொல்றிய? உனக்கு என்ன மெமரி லாஸா?